தூய்மையான நட்பு. ஒரு காட்டில் காகம், ஆமை, எலி ஆகியவை நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஒரு முறை 3 நண்பர்களும் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு மான் தூரத்திலிருந்து வேகமாக ஓடிவந்தது. திடுக்கிட்ட ஆமை அருகில் உள்ள குளத்தில் மூழ்கிவிட்டது. எலி தன் பொந்தில் நுழைந்து கொண்டது. காகமோ யாரேனும் வேடன் வந்துள்ளானா என வானில் வட்டமடித்து பறந்து பார்த்தது. வேடன் வந்ததற்கான அடையாளம் எதுவும் அருகில் இல்லாததால் காகம் எலியையும் ஆமையையும் அழைத்தது. அவை இரண்டும் வெளியே வந்தன. களைத்து போயிருந்த மான் பயத்துடன் குளத்தில் தண்ணீரை குடிக்க நினைத்தது. ஆமை மானிடம், பயப்படாதே, இங்கு உனக்கு ஆபத்து இல்லை என கூறிய பிறகு, எங்கிருந்து வருகிறாய் என விசாரித்தது. இந்த காட்டில்தான் எனக்கான இரையை தேடிக் கொள்கிறேன். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வேடனின் அம்புகள் என்னை மற்றொரு இடத்திற்கு துரத்திக் கொண்டே இருக்கின்றன. இன்று தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. அது வேடனோ என பயந்து நான் ஓடி வந்தேன் என கூறியது மான். அதற்கு ஆமை, பயப்படாதே, இங்கு இதுவரை நாங்கள் வேடனை பார்த்ததே இல்லை. இது இயற்கை வளமும் உனக்கான இரையும் நிறைந்த பகுதி. எனவே எங்களுடனேயே நீ தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றது. மானும் அவைகளுடன் தங்க சம்மதித்தது. மூவருடனும் மான் நண்பனாக ஆனது. நால்வரும் ஒன்று கூடி பேச அங்கு கூடாரம் ஒன்று இருந்தது. ஒரு நாள் அந்த கூடாரத்தில் காகம், எலி மற்றும் ஆமை ஒன்றாய் பேசிக் கொண்டிருந்தன. மானை மட்டும் காணவில்லை. சிறிது நேரம் இவை எதிர்பார்த்த பிறகும் வரவில்லை. எனவே மிகவும் தாமதமானதால் மானிற்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என அவை பயந்தன. காகத்திடம் எலியும் ஆமையும், நீ சென்று என்ன நடந்தது என்று பார்த்து வா என கூறின. காகம் வானத்தில் வட்டமடித்து பார்த்தபோது மான் ஒரு வலையில் மாட்டிக் கொண்டிருப்பது தெரிய வந்தது. உடனே அதை காகம் மற்ற இருவரிடமும் கூறியது. அவை மிகவும் கவலைப்பட்டன. ஆமையும் காகமும் எலியிடம், இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற உன்னால்தான் முடியும். எனவே உன் நண்பனுக்காக உதவி செய் என கூறின. எலி வேகமாக மான் வலையில் மாட்டிக்கொண்டிருந்த இடத்திற்கு சென்றது. மானிடம், நீ தான் புத்திசாலியாயிற்றே, பிறகு எப்படி இந்த வலையில் வீழ்ந்தாய் என கேட்டது. அதற்கு மான், ஏதோ கவனக்குறைவால் நேர்ந்துவிட்டது என்றது. இரண்டும் பேசிக்கொண்டிருக்கும்போதே ஆமையும் அங்கு வந்தது. இதனை பார்த்த மான், நீ ஏன் இங்கு வந்தாய்? உனக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எங்கள் பக்கத்தில் வேடன் வந்துவிட்டால் எலி என் வலையை துண்டித்துவிடும். நான் ஓடிவிடுவேன். எலி தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஏராளமான பொந்துகள் உள்ளன. காகமும் வானில் பறந்துவிடும். ஆனால் உன்னாலோ வேகமாக கூட செல்ல முடியாது. உன்னை பற்றித்தான் எனக்கு பயமாக உள்ளது என்றது. இதை கேட்ட ஆமை, நண்பர்களை பிரிந்து வாழ்கிற வாழ்வு வாழ்வே இல்லை. ஒரு நண்பனை விட்டு மற்றொரு நண்பன் பிரிந்துவிட்டால் உள்ளத்திலிருந்து நிம்மதி பறந்துவிடும். சந்தோஷம் என்பதே இருக்காது என்று கூறி முடிப்பதற்குள் வேடன் வந்துவிட்டான். வேடன் வந்த மறுகணம் வலையை எலி துண்டித்தது. மான் தப்பியோடியது. காகம் பறந்துவிட்டது. எலி ஒரு பொந்தில் நுழைந்து விட்டது. ஆமையை தவிர வேறொன்றும் அங்கு இல்லை. வேடன் வலையின் பக்கத்தில் வந்து அது துண்டிக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆமையை தவிர வேறொன்றும் அங்கு கண்ணுக்கு தெரியவில்லை. எனவே அதனை கட்டி எடுத்துச் சென்றான். வேடனின் கைகளில் ஆமை பிடிபட்டதை பார்த்த எலி, மான் மற்றும் காகம் மிகவும் கவலைப்பட்டன. எலி, ஒரு ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்குள் அதனை விட பெரிய ஆபத்தில் நாம் மாட்டிக்கொள்கிறோமே. இதனைத்தான் ஒருவன் தடுமாறுகிற வரை முன்னேறிச் சென்று கொண்டேயிருப்பான். ஒருமுறை தடுமாறி விழுந்துவிட்டால் அவன் கட்டாந்தரையில் நடந்து சென்றாலும் தடுக்கி விழுந்து கொண்டே இருப்பான் என்று கூறுவார்கள் போலும். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் தூய நட்பு கொண்ட ஆமையை எப்படி காப்பாற்றுவது என்று புலம்பியது. மானும் காகமும் எலியிடம், இப்படி புலம்புவதால் ஆமையை காப்பாற்றி விட முடியாது. ஆபத்தில் உதவுபவன்தான் அருமை நண்பன் என்பார்கள். அதுபோல் ஆபத்தில் சிக்கியிருக்கும் ஆமையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல் என்றது. சிறிது நேரம் யோசித்த எலி, மானி, நீ ஒரு தந்திரத்தை கையாள வேண்டும். நீ சென்று காயமுற்றதை போல் வேடன் கண்ணுக்கு தெரியும் தூரத்தில் படுத்துக்கொள். காகம் உன்னை உண்ண முயல்வது போல் உன் மீது அமர்ந்து கொள்ளும். நான் வேடனை கண்காணித்துக் கொள்கிறேன். அவன் ஆமையை கீழே வைத்துவிட்டு உன்னை அடைய அம்புடன் தயாராவான். உன் அருகில் அவன் வந்தால் நீ எழுந்து கொஞ்ச தூரம் ஓடு. பிறகு மீண்டும் இயலாததை போன்று படுத்துக்கொள். இவ்வாறே அவனை எங்களை விட்டும் தூரமாக அழைத்துச் சென்றுவிடு. அவன் திரும்பி வருவதற்குள் நான் ஆமையை காப்பாற்றி விடுகிறேன் என கூறியது. காகமும் மானும் எலி கூறியதை போன்றே செய்தன. அவை இரண்டின் பின்னாலேயே வேடனும் சென்றான். ஆமையை விட்டு விலகி தூரத்திற்கு அவனை மான் இழுத்துச் சென்றது.
எலி ஆமையை காப்பாற்றியது. களைப்படைந்த வேடன் நிராசையாகி திரும்பினான். ஆமை இருந்த வலை துண்டிக்கப்பட்டதை பார்த்தான். நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்து இது ஏதோ மாய மந்திரங்கள் நிறைந்த காடு என எண்ணினான். இனி இங்கு வரமாட்டேன் என தனக்கு தானே கூறிக்கொண்டு ஓடிவிட்டான். காகம், மான், எலி மற்றும் ஆமை ஆகியவை தமது கூடாரத்தை நோக்கி நிம்மதி பெருமூச்சுடன் திரும்பின. வெப் லிங்க்ஸ்